Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு தெரியுமாங்க? வைரலா போயிட்டு இருக்க வைரல் துபாய் குனாஃபா சாக்லேட் தாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அத வந்து 20 minutes அளவுக்கு தண்ணில ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் + டார்க் சாக்லேட் இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன பீசஸா இங்க நான் பிரேக் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு குவாண்டிட்டி வந்து இவ்வளவுதான் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்து நான் மைக்ரோ ஓவன்ல 1 minute அளவுக்கு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இத ஒரு 2 minutes அளவுக்கு கைவிடாம கலக்கி எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா லிக்விடா இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச நட்ஸை 1 minute அளவுக்கு நான் மைக்ரோவேவ் பண்ண போறேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா அப்படியே கூட பச்சையா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சேமியா தான் எடுத்திருக்கேன். ரோஸ்டட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. வெள்ளை எடுத்து கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ரோஸ்டட் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதே வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் அணில் சேமியா யூஸ் பண்ணவே பெட்டராக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு குனாஃபாவோட வர்மிசெல்லியே கிடச்சா அதை கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்தா தான் ஆட் பண்ணுவாங்க. நான் எனக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து சாக்லேட்டும் இந்த வர்மிசெல்லி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி எந்த மோல்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கப் கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் வந்து கட்டியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் ஒரு 2 minutes ஹீட் பண்ணி பீட் பண்ணால் அந்த சாக்லேட் வந்து கட்டியே ஆகாது. ரெஃப்ரிஜரேட் பண்ணால் மட்டும்தான் கட்டியாகும். இப்போது இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா இருக்கு இல்லையா, அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டைமுக்கு ஒயிட் சாக்லேட் அதே போல் 1 minute வந்து நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லைனா இதை டபுள் பாயில் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து கைவிடாமல் 3 minutes வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் லிக்விட் கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபா வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண சாக்லேட் வந்து நான் 2 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ரெஃப்ரிஜரேட் பண்ண டார்க் சாக்லேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குனாஃபாவை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு லேயர் குனாஃபா மட்டும்தான் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை நான் இங்கே இது மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நீங்கள் மில்க் சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த சாக்லேட்ஸ் வேணாலும் எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். திரும்பவும் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்து நல்லா மைக்ரோவேவ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். டபுள் பாயில் மெத்தடில் பண்ணோன்னா ஒரு பவுலில் வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட் கப்பை ப்ளேஸ் பண்ணி நல்லா வந்து ஹீட் பட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா டார்க் சாக்லேட் மேலே எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே போல் நான் டார்க் சாக்லேட் ஏற்கனவே வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே அடுத்த லேயராக ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நமக்கு பார்க்க அழகாக இருக்கும், 3 லேயர் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். அதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது குனாஃபாவை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டார்க் சாக்லேட் வேணுமோ அவ்வளோவும் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணி ஒரு 20 minutes அளவுக்கு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒயிட் சாக்லேட் வந்து சும்மா டிசைனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இது ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு. நீங்கள் மோல்டு வந்து இந்த மாதிரி கப் மோல்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக நம்ம பிளேட்டில் கூட அதை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போது பாருங்கள், நான் இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா டிசைன் பாருங்கள், கப் கேக் டிசைன்ன்றதுனால நமக்கு பார்க்கவே ஹை கேட்சியாக இருக்கும். இது வந்து 3 லேயர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைமில் பண்ணும்போது ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணேன்.
அந்த ரோஸ்டட் சேமியா ரொம்பவே ஹார்டாக இருந்ததுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கவே முடியல. அது ரொம்ப கடன்னு இருந்தது. ஸோ வந்து நான் இந்த மாதிரி அணில் சேமியா யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கிட்ஸுக்கு வந்து நம்ம சாக்லேட் மட்டும் தராமல் உள்ள ஹெல்த்தியான இந்த மாதிரி நட்ஸையும் வச்சு தரலாம். இது நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக சாக்லேட் நிறைய சாப்பிடாதவங்க கூட இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ப்ளஸ் வந்து நல்ல உள்ள க்ரன்ச்சியாக சேமியாவோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க, வாவுன்னு சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.